Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் நண்பர்களே. 100 days free max class for TNBSC Group 1, 2, 2A and 4 exam target 25-25. ஸோ நம்மளோட இலக்கு அடையிறதுக்கு வந்து நம்ம இன்று என்ன வகுப்பு வந்து பார்க்க போறோம் அப்படின்னா வந்து தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த டாபிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் அண்ட் பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இதுல வந்து கேட்பாங்க மோஸ்ட்லி வந்து. ஸோ அதே தான் நம்ம கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் 2024. ஸோ அந்த கொஸ்டின் செட்டில் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே பர்சன்டேஜ் பார்த்தோம், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதனுடைய சோர்ஸ் வந்து எங்கேருந்து இந்த கொஸ்டின் எடுத்து கேட்டாங்க அப்படின்றத நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் வந்து. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பேனா யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போட்டு எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லி 3 மெத்தடில் பார்க்கலாம். இப்போ பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்ப்போங்க. ஸோ அரவிந்த் பாரோடைய சம் ஆஃப் ருபீஸ் 8,000 வந்து. ஸோ அரவிந்த் என்பவர் 8,000 ஆகாஷ் என்பவரிடம் 7% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார் வந்து. ஃப்ரம் ஆகாஷ் at 7% per annum. Find the simple interest and the amount to be paid at the end of the 2 years வந்து. ஸோ அவர் 2 ஆண்டுகளின் முடிவில் திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியும் தொகையும் காண்க அப்படின்றதான் கேள்வியை கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ கடன் வாங்குறாரு, எவ்வளோ வாங்குறாரு, 8,000 வாங்குறாரு, அது 2 வருஷத்துல திருப்பி கொடுக்குறாரு, வருஷத்துக்கு 7% தனி வட்டி வந்து. ஸோ இப்போ 8,000 நம்பர் ரவுண்டா இருக்கு. அப்போ 8,000ல 10% எவ்வளோ 800, அப்போ 1% எவ்வளோ 80, அப்போ 80 × 7ன்னு போட்டிங்கன்னா 560, அப்போ ஒரு வருஷத்துக்கு 560 ரூபா வட்டி, அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1,020 ரூபா. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,020 ரூபாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வட்டி எப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் அவர் திருப்பி செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோனா 1,020 + 8,000 வந்து 8,000 + 1,020 சேர்த்தீங்கன்னா 9,020 எப்படி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கான ஆன்சர் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இது வந்து மனக்கணக்காகவே போட்டுடலாம் வந்து. நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதில் வந்து இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பென் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. சப்போஸ் பென் யூஸ் பண்ணி போடுறதா இருந்தால் இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து. ஸோ இப்போ தனி வட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அது அசலோட கூட்டிட்டீங்க அப்படின்னா வந்து வாங்கின கடனுக்கு அதோட கூட்டியே முடிஞ்சு. இப்போ P அப்படின்றது என்னன்னா அசல் எவ்வளோனா 8,000 வந்து. ஸோ தனியாக நம்ம எடுத்து எழுதணும். இது நம்ம புக் மேக்ஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் நம்ம ஒன்று எழுதுற மாதிரி இருக்கும் வந்து. N அப்படின்றது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருடம் வந்து. R அப்படின்றது என்னன்னா எவ்வளோ சதவீதம் வட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா வந்து 7% வச்சுக்கிறோம். இப்போ இதை எடுத்துட்டு வந்து அப்படியே இல்லை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா வாங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் வந்து. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த 8,000 அப்படின்றது அப்படியே எழுதிக்க வேண்டியதான். P என்ற இடத்துல வந்து இன்ட்டு N அப்படின்ற இடத்துல 2 இன்ட்டு R என்ற இடத்துல 7 டிவைட் பை நம்ம என்ன பண்ண போறோம் 100 அப்படின்னு போட போறோம். ஸோ இப்போ இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபருக்கு நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ 80 இன்ட்டு 2 இந்த இல்லைனா நீங்க 80 × 7 ஃபர்ஸ்ட் பேருக்குனால 560 560 × 2 அப்படின்னு போட்டா 1,020 வந்து. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1,020 அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வச்சு நம்ம கொஸ்டின் போகும்போது என்னன்னா ஆன்சரே நமக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்த 1,020 நம்ம 8,000 கூட்டணும். இந்த மாதிரியும் போடலாம், இல்லை மனக்கணக்காகவும் போடலாம் வந்து. இல்லை இன்னொரு மெத்தடும் போடுவீங்க. எப்படி போடுவீங்கன்னா இப்போ 8,000 இருக்கு அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அப்போ 8,000ல் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10% எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் 800 ரூபாய். அதில் வந்து 1% 80 ரூபாய். 80 × 7 அப்படின்னு போட்டேன்னா 7%ல அப்போ 560. அப்போ முதல் வருஷத்துக்கு நான் என்ன பண்றேன் 560, ரெண்டாவது வருஷத்துக்கு என்னதுன்னா 560. நான் 3த்தையும் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டினீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு என்ன வரப்போகுது வந்து. ஸோ 9,000 வந்து 9,020 அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட போகுது. ஸோ அந்த மெத்தட்லேயும் நீங்கள் போடலாம். 2த்துல ஏதாவது 3த்துல ஏதாவது ஒன்று கூட நீங்கள் போட்டலாம் வந்து. ஸோ அப்போ நமக்கு PNR மெத்தடில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து ரவுண்டாக 8,000 இல்லைன்னா அப்போ நம்ம PNR மெத்தடில் போகிற மாதிரி வந்துடும் சொல்கிறாங்க. அடுத்து ஸோ இந்த கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா 7th டேர்ம் 3 சாப்டர் 2 44வது பேஜில் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 7th புக்கு வந்து ஸோ டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் வந்து 2 வந்து டேர்ம் 2, அதே வந்து சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் எப்படி பார்க்குறோம். ஸோ இது வந்து இங்கே கேட்டது எப்படி சொல்கிறோம். ஸோ அடுத்த கணக்கும் அதே ஸ்டாண்டர்டில் அதே சாப்டர்ல தான் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட் வந்து. வாங்க பார்ப்போம் வந்து. In the year of 2015 ticket to the World Cup cricket match was 1,500 வந்து. This year the price has been increased by 18%. What is the price for ticket this year? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 2015 உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட்டு போட்டியின் நுழைவுச்சீட்டின் விலை ரூபாய் 1,500. இந்த ஆண்டு அதன் விலை 18% அதிகரித்தால் இந்த ஆண்டு நுழைவுச்சீட்டின் விலை எவ்வளவு அப்படின்றதான் கேள்வி. அப்போ 18% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2015 ஆண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தா 1,500 ரூபாய். ஸோ இப்போ 1,500 அப்படின்னு போடும்போது அதில் 10% எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 150 வந்து. 20% எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 300 வந்து. 1% எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,500ல் 1% எவ்வளோனா 15 ரூபாய் வந்து. அப்போ 20% வந்து எவ்வளோ ஆச்சு 300. அதில் 2% கழிக்கணும். 1% 15, 2% எவ்வளோ 30. அப்போ 300ல் 30 போச்சுன்னா எவ்வளோ ஆகும் 270. அப்போ இந்த ஆண்டு விலை எவ்வளவு அப்படின்னா 18% அதிகரிச்சுன்னா 270 அதிகரிச்சிருக்கும். அப்போ 1,500 + 270 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து எவ்வளோ வரும் 1,770 ரூபா அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ நம்ம பெண்ணு யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்.
முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படியும் போடலாம் வந்து. ஸோ அப்படி இல்லை எனக்கு பிஎன்ஆர் மெத்தடில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வழக்கமாக பிஎன்ஆரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100 அப்படின்னு போட்டலாம் வந்து. பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னது 1500 தான் பி வந்து. ஸோ என் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இயர் ஒரு வருஷம் தான். ஸோ அப்போ 1 இயர் அப்படின்றது என் வந்து. ஆர் அப்படின்றது என்னன்னா 18%. ஸோ அப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னன்னா 1500 இன்ட்டு என் ஒரு வருஷம் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 டிவைட் பை நான் என்ன போடுறேன் அப்படின்னா வந்து 100 அப்படி போடுறேன். ஸோ அப்போ 2 சைபர் கேன்சல் ஆகிடும். இப்போ 15 × 18 மல்டிபிள் பண்ணணும் அப்படி பார்க்குறோம். இப்போ நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து முதல்ல 10 பெருக்கிறீங்க, அதுக்கப்புறம் 8 பெருக்கணும். ஸோ அந்த மாதிரி பெருக்கி போட்டிங்கனாலும் ஓகே தான். ஸோ அப்போ 15 × 18 மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 1770. ஸோ இதை விட நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது ஈஸியாக தான் இருக்குது. எப்படி ஈஸியாக இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது வாங்க திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸோ இப்போ 1500ன்னு இருக்குது ஃப்ரெண்ட் வந்து. இதில் 10% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 150 ரூபா வந்து. ஸோ இப்போ 1500 அப்படின்றது 100%. நான் 10% கண்டுபிடிக்கணும் 10 டிவைட் பண்ணல. அப்போ 10 டிவைட் பண்ணி இதையும் 10 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 150 ரூபா கிடைக்கும். அதே 1% எவ்வளோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 ரூபா. இப்போ எவ்வளோ பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 18% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்னன்னா 10% எவ்வளோனா 150, 20% அப்படின்னு எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும் வந்து 300 வந்து. ஸோ அப்போ 20% அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 300 வந்து. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2% கழிக்கிறேன். கழிச்சா 18% எனக்கு வந்துருப்பது. அப்போ 2% எவ்வளோப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 + 15 30. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் 30 ரூபா கழிச்சேன் அப்படின்னா வந்து எனக்கு என்ன கிடைக்குன்னா 270 ரூபா. அப்போ டிக்கெட் இன்க்ரீஸ் ஆனது 270. அப்போ ஒரிஜினல் டிக்கெட்டோட ரேட் என்ன அப்படின்னா 1500. 1500 + 270 1770 முடிஞ்சிருச்சு. அவ்வளோ. இது எங்கே கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுவும் அதே 7th ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்சிஆர்டி சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நான் பேஜ் நம்பர் 45ல கேட்டிருக்காங்க அப்படி பார்க்குறோம். ஸோ அதே கொஸ்டின் தான். நம்ம போய் கடைசியாக வந்து புக்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட் வாங்க. மேலே புக்கு நான் ரெடியாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், காமிக்கிறவாங்க கொஸ்டின் எப்படி இருக்குட்டு. ஸோ அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 எக்ஸாமில் 2024 3 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஒரே செட்டு கொஸ்டின் பேப்பரில் 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்டுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து in a simple interest the sum of money amounts to rupees 6200 in years and 6800 in 3 years. Find the principal. சாரி, ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்றதான் வந்து கேள்வியை கேட்டிருக்கேன் வந்து. அப்போ என்னன்னா முதல்ல 2 வருஷத்துல எவ்வளோ வந்துருக்குன்னா 6200, 3 வருஷத்துல என்ன இருக்குன்னா 6800. அப்போ 2வது வருஷத்துக்கும் 3வது வருஷத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து. அப்போ நான் செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குன்னா வட்டியோடு சேர்ந்து எவ்வளோ இருக்குது 6200 வந்து. 3வது வருஷத்தில் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா தேர்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6800 வந்து. ஸோ அப்போ நான் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2வது வருஷமும் 3வது வருஷத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். அப்போ எனக்கு ஒரு வருஷத்தில் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 600 ரூபாய் கிடச்சிருக்கு. இப்போ 2 வருஷத்துல 1200 அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அப்போ நம்ம என்னது ஒரு வருஷத்துக்கு 600, 2 வருஷத்துக்கு 1200. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ 2 இயர்ஸில் வந்து இது எவ்வளவா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1200. இந்த 1200 எடுத்துகிட்டு போய் இதில் கழிக்கிறேன் ஃப்ரெண்ட். ஏன் கழிக்கணும் அப்படின்னா அப்போ தான் வந்து அசல் எவ்வளோன்னு தெரியும். ஏன்னா வட்டி அப்படியே சேரும் போது நமக்கு 600 ஆட் ஆகிட்டு போகுது. ஸோ அப்போ கழிக்கும் போது என்ன ஆகுனா 1200 நான் கழிக்கிறேன். கழிச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் வந்து 5000 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அசல் அப்படி சொல்லுறோம். ஸோ இது போடுறதுக்கான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிஎன்ஆர் வச்சு போடலாம் ஃபார்முலா. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு தெரியாது வந்து. ஸோ அப்போ வந்து என் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டு, அதுக்கப்புறம் வந்து ஆர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ், அப்புறம் 3 இயர்ஸ், அந்த மாதிரி போட்டு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல தனி வட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6200, 3 வருஷத்துல வந்து 6800. அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளோ வட்டி ஏறி இருக்கு அப்படின்னா 600 ரூபாய் ஏறி இருக்கு வந்து. அப்போ 2 வருஷம் 1200 ரூபாய். அப்போ அந்த 1200 எடுத்துட்டு போய் கழிச்சிங்க அப்படின்னா மீதி இருக்கிறதா எனது அசல் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 5000 அப்படி சொல்லி பார்க்குறேன். பார்த்துட்டோம்னா முடிஞ்சிச்சு அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புக்கில் அது எங்கே இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம் வாங்க. பார்த்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ 3மே வந்து 7th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போங்க இங்கிலீஷ் மீடியம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 3 சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் அப்படின்றத சால்வ் பண்ணிட்டோம் வந்து. ஸோ அதான் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணதுக்கான பிடிஎஃப் இருக்குது, கண்டென்ட் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அதான் பார்த்துருந்தோம். ஸோ மேலே வந்து நம்ம சால்வ் பண்ணது இங்கே இருக்குது வந்து. இப்போ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் போட்டிருந்தோம்னா ஸோ அந்த பேஜுக்கு போய்டுவோம். டேரெக்டாக வாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம்ஸு அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸசைஸில் தான் ஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸில் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்போங்க. பாருங்க, அரவிந்த் பாரோடு சம் ஆஃப் 8000 ஃப்ரம் ஆகாஷ் அட் 7% per annum அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சால்வ் பண்ண கொஸ்டின் வந்து தமிழ் மீடியத்துலேயும் அதே எக்ஸசைஸ் 2.4 தான் இருக்குது. வாங்க பார்ப்போம்.
அரவிந்த் என்பவர் வந்து ஸோ ரூபாய் 8,000 ஆகாஷ் என்பவர் வந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி விகிதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளில் முடிவில் அந்த அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியும் மொத்த தொகையும் காண்க. கேள்வி இது ஆல்ரெடி கேட்டது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இது ஒரு கொஸ்டின் வந்து ஓகேவா. அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் ஆ 24 கேள்வியா இருக்கு. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு 6,200 எனவும் 3 ஆண்டுகளில் 6,800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையும் வட்டி விகிதத்தையும் காண்க அப்படின்றதான் வந்து கேள்வி வந்து. இது அது இப்போ பார்த்த கொஸ்டின் தான் வந்து. ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 24 அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ 24th கொஸ்டின் வந்து பார்ப்போம். இருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரவிந்த் அப்படின்ற கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து வந்து 24th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா in a simple interest வந்து sum of வந்து பார்த்தீங்கன்னா in a simple interest sum of money amounts வந்து 6,200 in 2 years and 6,800 in 3 years find the principal rate of interest அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம் வந்து. ஸோ இந்த கணக்கு நம்ம இப்போ கேட்டிருக்கேங்க அப்படி பார்க்குறது ஓகேவா. ஸோ 2 கொஸ்டின் பார்த்தாச்சு. 3rd கொஸ்டின் வந்து இதுதான் ஃப்ரெண்ட் இருக்கு. Cricket. In the year of 2015, the World Cup match. 18%. Eighth question. So in the year of 2015, the ticket to the World Cup cricket match was 1,500. This year, the price has been increased by 18%. What is the price of the ticket this year? So, அப்போ 8வது கேள்வி நமக்கு வந்து கேட்ட கேள்வி எப்படி இருக்கிறது. ஸோ வாங்க பார்ப்போம். 8th question. ஸோ 2015ஆம் ஆண்டில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நுழைவுச்சீட்டு 1,500 இருந்தது. தற்போது அதன் விலை 18% உயர்ந்தால் நுழைவுச்சீட்டின் விலை எவ்வளவு அப்படின்னு தான் கேள்வி வந்து. ஸோ அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து புக்கில் இருந்து அப்படியே எஸ்சிஆர்டி புக்கில் இருந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பயிற்சி வந்து 2.5ல வந்து இருக்கு. அதுக்கு மேலேயும் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ 2.4 2.5 அப்படின்றது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறத நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்போ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் அடுத்த வகுப்பில் நம்ம சால்வ் பண்ணுவோம். முடிஞ்சால் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வாங்க. வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் நான் கிளாஸில் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். அதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ ஓகேவா. தேங்க்யூ. சி ஆன் டுமாரோ கிளாஸ். நாளைக்கு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.